போலீஸ்காரங்க போய் சண்டை நினைச்சாங்களா உள்ள? இல்லை போலீஸ்காரங்க கூட்டத்தை உள்ள க்ரௌட புல் பண்ணி உள்ள போய் முட்டி சாவுங்களா? அவர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் அவர் கூட இருக்கவர் தான் அதை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, நம்ம பாப்பா மாதிரி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு கலர்லாம். இறந்து போன பாப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பரதநாட்டியம் ஆட போகும். அந்த பாப்பாக்குள்ள சலங்கை, அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கண்ணில் காட்டினாங்க. அந்த ட்ரெஸ்ஸு சலங்கை இருக்குது, ஆனால் பாப்பா இல்லை. நாற்பத்தோரு உயிர் வந்து அங்கே போனது எவ்வளோ பெரிய அவலமோ அதை விட அருவருப்பான விஷயம் டிவிக்கு. திமுக தான் அதுக்கு காரணம், இதை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டோம், இது இந்த வடுவு ஆராதியான்னு கூட நாங்கள் கூட இருப்போங்கிறது. 10 நிமிஷம் பார்க்குறாங்க, வரல, லேட்டாக வந்து கிளம்புவாங்கல்ல, அப்புறம் வந்துக்கலாம்ப்பா அப்படின்னு போவாங்கள்ல. போகாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஒரு வீட்லேயும் ஒரு டிவியில் வந்து லைவ் ஆகிட்டே இருக்கு. மீடியா போன ப்ரொபகண்டா. போலீஸ்காரங்களை வச்சே கொண்டு குவிச்சாங்கன்னு அவர் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி? அதில் போலீஸ்காரங்க ஒருத்தவங்க மனைவியே வந்து இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு கொடூரமான அரசியல், நம்ம பார்க்காத அரசியலாக இருக்கு. எனக்கு பார்த்துருக்கோம், அந்த நார்த்தில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் வணக்கம் தல. வணக்கம். கரூர் சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக நடந்தது. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்ச ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்போ அந்த கரூர் சம்பவத்தை மறுபடியும் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, கரூருக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் விஜய் போறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். சொல்லப்போனா 286 நாள் கழிச்சு கரூருக்கு விஜய் அவர்கள் போறாங்க அப்படிங்கிறது. இந்த நேரத்துல கரூர் சம்பவத்தை நேர்ல போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ண, நேர்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்த 2 பத்திரிகையாளர்கள் அப்படின்னா நீங்க 2 பேரும் தான். இந்த கரூர் சம்பவம் நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்போ இங்க இருந்து கிளம்பி போனோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்க? நான் ஆக்சுவலி அந்த நேரம் நான் ஒரு இன்டர்வியூவில் இருந்துட்டு இருந்தேன். 31 பேர் இறந்துட்டதா ஒரு நியூஸ் வருது. ஏன்னா அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அப்படிலாம் இது பண்ணல. இவர் பேசுவார், அதை வச்சு நம்ம அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படி தான் நியூஸ். அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததும் நியூஸ் பார்த்தா 31 பேர் இறந்துட்டாங்கிறாங்க. நான் இப்போ அரண்சியில் இருந்தேன். இப்போ நைட் நாங்கள் வேற ஒரு பத்திரிக்கையாளர் அவங்கள கூப்பிட்டு பேசலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 31 அப்புறம் அது கூடுதல் ஆகுது. விஜய் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கேட்கும்பொழுது அவர் நிற்காமல் போகிறது காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகிறது, குறிப்பாக அந்த 2 வயசு குழந்தைய கையில் எடுத்துகிட்டு ஒரு அழுதுறது, அதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் கால் பண்ணேன், அவர் போகலாமா அப்படின்னு. அன்றைக்கி இருந்த பொருளாதார சூழலும் சரி, அதுவும் சரி, அன்றைக்கி நைட்டு எங்களால் உடனே போக முடியல. 2-3 நாட்கள் கழித்து தான் நாங்கள் கிளம்பினோம். அது வரைக்கும் நாங்கள் இதை பார்க்குறோம், மனசு பதப்பதைக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பீகார் போயிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் திருப்பரங்குன்றம் அந்த இதை ஒட்டி முருகன் மாநாடு நடந்தப்போ அங்கேயும் நேரடியாக போயிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து அரசியல் சூழல் சார்ந்தது. இதில் வந்து 41 உயிர்கள் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது டாலரேட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா வெவ்வேறு விதமான வருது. குறிப்பாக சேனல்ல இருந்து ஒரு தேரி உருவாகுது. இந்த மாதிரி உள்ளே புகுந்து ஸ்ப்ரே அடித்தாங்க, இந்த மாதிரி கத்தியை வச்சு கிழிச்சாங்க, பிளேடை வச்சு கிழிச்சாங்க. அப்புறமா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், தாவைக்கோட மாவட்ட செயலாளரோட மனைவியும் இதே மாதிரி பேசுகிற நியூஸ் இதெல்லாம் வரும்பொழுது இப்போ எங்களுக்கு அது உண்மையாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நடக்குமா? ஒரு அரசியல் சூழலில் ஒருத்தரை எதிர்த்து பேசிப்பாங்க, திட்டிப்பாங்க, இல்லை விமர்சனம் வைப்பாங்க, குற்றம் சாட்டுவாங்க, இந்த மாதிரி ஊழல் செஞ்சாலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரேடியாக 41 பேரை ஒருத்தரை கொள்கிற அளவுக்கு இவருக்கு அவ்வளோ பெரிய மாசு இருக்குதா? இதை வச்சு தான் இன்னொரு அரசியல் கட்சி வந்து தன்னோட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இந்த மாதிரி பல கேள்விகள் மட்டும் மறுபடியும் தொடர்ந்து பேசணும். இவன் தான் நைட்டு ஒரு நாள் கால் பண்ணான், நம்ம போகலாம் அப்படின்ட்டு. 11 மணி இருக்கும். சடனா நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், போகலாம் அப்படின்னாரு. உடனே எழுந்துச்சு கிளம்புனது தான் கரூர். சக்திவேல் நகர் வேலுசாமி புறம் தான் அந்த ஈவெண்ட் நடந்த இடம். வேலுசாமி புறம் அது பக்கத்துலேயே அந்த கரெக்டாக அந்த நெருக்கடி ரொம்ப ஆன இடத்துக்கு 2 சந்து தள்ளி இருக்கிற சந்தில் தான் முதல் விக்டிம் ஃபேமிலியை அவங்கள பார்த்தோம். திட்டமிட்டே ஏதோ யாரோ உள்ளே புழுந்துருக்குறாங்க, அவங்களாம் இந்தமாரி பண்ணதா சொன்னாங்களே அப்படின்னா, எப்போ அதை பாருப்பா, அங்கே ஓடு இருக்குது பாரு, அங்கே வந்து ஒரு கேபிள் டிவி கடை லைனாக 3-4 கடை இருக்குது. நீங்கள் இந்த அதிகமாக காட்ட போடுற ஒரு ஏரியா இருக்கும், ஒரு கடை 4-5 கடை சேர்ந்த மாதிரி இருக்கும். ஜென்ரேட்டர் பக்கத்தில் அங்கே பாரு, நான் யாரோ அடிக்கிறாங்க, யாரோ வெட்டுறாங்கன்னா ஓடு ஏன் உடஞ்சி உள்ள போகுது, யார் இது? அது கூட்ட நெரிசல்,
கொடூரமான கூட்ட நெரிசல். காலிலேருந்து இவங்க க்ரௌடு வந்த பிறகு எங்களுக்கு கடையை போட விடல. தண்ணி தேடி மக்கள் நிறைய பேர் வந்தாங்க. கடை இல்லை, ஆனால் ஒரு கடை தான் இருக்குது. அங்கே எவ்வளோ இருக்கும் கடை இல்லை. காலையில் டிவிகேக்காரங்க தண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் ஒரு 12:30 1 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தண்ணி கிடையாது. விஜய் வர்றது மாலை ஆயிடுச்சு. அப்போ தண்ணியில் விஜய் வர ஆமாம் அது அந்த நேரம் தண்ணிக்கு தவிச்சு பல பேர் வந்து கடை கடையாக அலைஞ்சது அப்படி கேட்டது கொண்டு வந்துருக்கு. அங்கே இருந்தவங்களே யாரும் வந்து ஜென்ரேட்டர் ரூம் பக்கத்தில் இருந்தவங்களே கிளியராக வந்து கூட்டம் நெரிசல் தாங்க முடியாமல் தான் ஜென்ரேட்டர் ரூம் மேலே விழுந்தாங்க, கீழே மக்கள் மேலே விழுந்தாங்க. சைக்கிள் கடை அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் சாஞ்சது. இது எல்லாமே வந்து மக்கள் அங்கே சொன்னது வந்து இதுதான். சைக்கிள் கடையில் மேலே பூட்டை உடச்செல்லாம் மேலே போய் ஏறி நின்றுருக்காங்க. அது அவங்களே சொன்னாங்க. அந்த சைக்கிள் கடைக்கு மேலெலாம் ஏறி போனது வந்து சரி பூட்டெல்லாம் உடச்சி தான் மேலே போய் ஏறி நின்று பார்க்குறதுக்காக நின்றுருக்காங்க. அந்த ஒரு கிரேஸ் இருந்தது, அதை பதிவு பண்ணுறாங்க. பக்கத்து கடைகளில் எல்லாமே நாங்கள் போனப்போ மேக்ஸிமம் எல்லா கடைகளும் பூட்டி தான் இருந்தது. அந்த லைனில் அந்த ஜென்ரேட்டர் ஒட்டி இருக்கிற லைன் இருக்குல்ல, அங்கே கடைகள்லாம் அடைச்சி தான் இருந்துச்சு. அது திறக்கப்படலை. அது போலீஸ் அண்டர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். முதல் விக்டிம் நீங்கள் பார்க்கும்போது பேசுறீங்களே, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெரியவர் ரொம்ப வயசாகி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். அவங்க பசங்கள்லாம் சின்ன பசங்க, ஒரு பையன் 3 பொண்ணு. அதில் 2 குழந்தைங்க இறந்துருச்சு, 2 பெண் குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க போய் பார்த்து ரொம்ப மன உளைச்சலாகி இறந்தாங்க. ஏன்னா அந்த சின்ன பெண்கள் வந்து ஸ்கூல் பொண்ணுங்க. அவங்க வந்து பயங்கரமான விஜய் ஃபேன். அவங்க அப்பா வந்து போகக்கூடாதுன்ட்டார். இந்தமாரிலாம் அந்தமாரி நடக்குது, நீங்கள் போகக்கூடாது, கூட்டத்துக்குலாம் போனால் தொலைஞ்சிருவீங்க. இப்போ பார்த்தா தான் உண்டு, நாங்கள்னா சென்னைக்காக கூப்பிட்டு போக சொன்னோம், இங்கே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க அம்மா காலில் விழுந்து அழுது அடம்பிடிச்சி அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்படி போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்ததில் உயிர் தப்புனதில் அந்த அம்மாவும் பொண்ணும் இருக்கிறாங்க. அதில் அம்மாவுக்கு வந்து வயிற்றில் மிதித்ததில் வந்து பெரிய காயம். அவங்க வந்து பேசக்கூடிய நிலைமையில் இல்லை. பெரிய பொண்ணுக்கிட்ட கேட்டால் என்ன நடந்தது, அவங்க கேராகி விழுந்துட்டு அவங்கள காப்பாற்றிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இது இல்லை. நீங்கள் கேராகி விழுகிற வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க உங்கள் கண்ணால் அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் மதியத்துலேருந்தே நிற்கிறோம், ரொம்ப கேர் ஆகிடுச்சு, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அந்தமாரி ரொம்ப டயர்டாகிட்ருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து வந்துருவாருன்னு ஏதோ ஒரு வண்டி வரும், ஓ விஜய் அண்ணன் தான் வராருன்னு நாங்கள் அப்படி நிற்போம். அப்படி தான் சாயங்காலம் போச்சு, வந்துருவாருன்னு. அப்புறம் உண்மையிலேயே அவர் வராருன்றதை அறிவிச்சிட்டாங்க. தூரத்தில் எங்களுக்கு ஒரு வேன் தெரிஞ்சுது, கேமராலாம் இருந்தது. அப்புறம் இன்னொரு வேன் தெரிஞ்சுது, அது வந்து விஜய் அண்ணன் தான் நினைக்கிறேன். நடுவில் கிட்ட வரும்போது நின்றுட்டாங்க, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வேனு உள்ளே வர இங்கே இருக்கிறவங்களாம் தள்ளி போங்க, பின்னாடி போங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாரும் அதாவது ரோடு இப்படி இருக்குது, ஒரு டிவைடர் இருக்குது, ரோட்டுக்கு இந்த பக்கம் வேன் வருது. இந்த வேன் வருதுன்னா அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து கடையை ஒட்டி அவங்களாம் நிற்கிறாங்க. கடைக்கு ஷட்டருக்கு கீழே இல்லை, ஷட்டரை தாண்டி ரோட்டு முனையில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது வண்டி வரணுன்றதுக்காக இடம் ஒன்று, ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது ரோடு, அதுக்குள்ளே வண்டி வரக்கூடாதுதான் இங்கேயே நிப்பாட்டிருக்கிறாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் பேசுவோம். உள்ளே வரும்போது எல்லாரும் பின்னாடி தள்ளுங்கணும் போது அப்படியே எல்லாரும் பின்னாடி தள்ள போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பேலன்ஸ் இல்லாமல் அது தள்ளுறதை தாங்குற அளவுக்கு ஸ்டாமினா இல்லை, காலிலேருந்து நின்று டயர்டானதுனால அப்படி சரிஞ்சு விழுந்துருக்குறாங்க. இவங்களும் அப்படி தான் சரிஞ்சு விழுந்துருக்குறாங்க. இவங்க இவ்வளோ போய் தம்பி கையை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, முடியல. அவங்க அம்மா அவங்க தங்கச்சிங்க என்ன அதெல்லாம் எனக்கு தெரில. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தான் என்னை வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புனார். தண்ணி தெளிச்சு எழுப்பின பிறகு அப்புறம் தான் என் தம்பி எங்கே காணணும்னு நான் ட்ரை பண்ணேன், தங்கச்சி எங்கே காணணுன்ற ட்ரை பண்ணேன். அப்புறம் அம்மா ஏற்கனவே மைக்கடிச்சு அவங்கள கொடூரமாக மிதிச்சிட்டு இருக்கிறாங்க மேலே. அவங்க மைக்கடிச்சு போய் அவங்க அம்மா கிட்ட போய் தம்பியை காணும், தங்கச்சியை காணும் அப்படின்னு நான் போய் அழுதேன். தம்பியை இன்னொரு அண்ணன் கூப்பிட்டு வந்தார். அப்புறம் தான் நாங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்தமாரி சொன்னோம். அப்பா போய் தேட ஆரம்பித்தார். கடைசியில் பார்த்தா இதுமாரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உங்கள் பசங்களாம் வந்து பாருங்கன்னா அவங்க பசங்க தான் இறந்துட்டாங்க. அவர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் அவர் கூட இருக்கிறவர் தான் அதை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, நம்ம பாப்பா மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு கலர்லாம் வச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஸ்பத்திரிக்கு பதறி ஓடினாங்க. அவங்க வீட்டில் இன்டர்வியூ எடுக்கும் பொழுதே எங்களால் தாங்கவே முடியல. ஏன்னா 2மே சின்ன குழந்தைங்க. நம்மள்கிட்ட பேட்டி கொடுக்குற பொண்ணு வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு விஜய்ங்கிறது மட்டும்தான் தெரியும், இதோட ஆபத்தோ அரசியலோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஓட்டு போட போகிறதும் இல்லை. ஆனால் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த பாப்பா வந்து இறந்து போன பாப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பரதநாட்டியம் ஆட போகுதான். அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்த்து இது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி வைங்கம்மா, எனக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு வீட்டில் சொல்லியிருக்காரு. அந்த பாப்பாக்குள்ளே சலங்கை, அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கண்ணில் காட்டினாங்க. அந்த ட்ரெஸ்ஸு சலங்கை இருக்குது, ஆனால் பாப்பா இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு அநியாயமான வரணும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது அப்படின்னா ஓகே பரவாயில்ல, இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்குது, அந்த க்ரௌடில் ஒரு பஸ்ஸு, அது நம்ம வேனுன்னு நம்ம சுருக்கிக்கிறோம், வேன் கிடையாது அது ஒரு ராட்சச பஸ்ஸு. அந்த பஸ்ஸு வர்றதுக்கு ஒரு ரோடே ஃபுல்லாக அடைச்சிரும். அந்த இடத்துல மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் நகர்ந்து போகிறதுக்கு இடம் இல்லை, ஆனால் பஸ்ஸு உள்ளே வந்தே ஆகணும். விஜய் அந்த இடத்துல தான் வந்து நிற்கணும், அங்கே தான் ஆங்கிள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அது உள்ளே என்ட்ரி ஆகுது. இப்போ அதுக்கு தக்கன மக்கள் வந்து நெருக்கப்படுறாங்க. பஸ்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மெட்டல். மக்கள் ரத்தமும் சதையமாக இருக்கிற மக்கள் மிதிப்பட்டுறாங்க, சாகுறாங்க.
அது வந்து அநியாயமான மரணமா. அந்த 2 குழந்தைய அந்த 10ஆம் கிளாஸ் குழந்தை பேசும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒரு 2 குழந்தைங்க நல்லா ஆடி பாடி இன்னைக்கு நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிற குழந்தைங்க திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அந்த குடும்பம் அதை எப்படி ஏற்றுக்கணும்? அவங்க அப்பா அழுதாரு. அதெல்லாம் தாங்க நினச்சா இப்போ இருக்குது. அதில் ஒரு குழந்தை தான் வந்து ஸ்கூல்லேயே நல்லா படிக்கிற குழந்தை, மற்றபடி நடனம் இந்தமாரி மற்ற விஷயங்கள்லேயும் வந்து சிறப்பாக இருக்க குழந்தை. ஸ்கூல் ஃபஸ்ட் வரும், இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட் வரும். அடுத்து அவங்க ஸ்கூலே வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக படிக்கிறதுனால அந்த ஸ்கூல்லே வந்து எப்பவுமே அவங்க மற்ற குழந்தைங்கக்கிட்ட மற்ற பெற்றோர்கிட்ட அவங்கள பெருமையாக பேசுறது. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் ரொம்ப ஏழ்மையான நினைக்கிறவர் தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு வந்து உங்கள் வீட்டையே உங்கள் குடும்பத்தையே மாற்றிடுவா, அவன் நல்ல நாளைக்கு தான் போவா அப்படின்ற மாரி ஒரு பெரிய கனவோட இருந்த இந்த பொண்ணு மேல நம்பிக்கை வச்சிருந்த அந்த பொண்ணு அந்த வீடு இல்லை ஸ்கூலே வந்து அந்த பொண்ணு மேலே நம்ம ஸ்கூலுக்கு அந்த பொண்ணால் ஒரு பெருமை வரும் அப்படின்ற மாரியான அந்த ஸ்கூலே அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சிருந்தது. முதல் 2-3 நாள்லேயே வந்து அந்த நிறைய ஆம்புலன்ஸ்கள் உள்ளே விடப்பட்டதை ஒரு முக்கியமான காரணமாக ஒரு கான்ஸ்பிரசியாக பரப்புனாங்க. அப்புறம் மருத்துவமனையில் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, அது சம்பந்தமான பல கான்ஸ்பிரசி வந்து ரெகுலராக பரப்பப்பட்டுச்சு. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்தது இதெல்லாம் அங்கே இருந்த நேரடியாக இருந்தவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க அது சம்மந்தமாக என்ன சொன்னாங்க? தாவேக்காவுக்கு வந்து இந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு தாவேக்கா தரப்புலேருந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருந்துச்சு? அப்படி ஏதாவது சொன்னாங்களா? அதில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை பற்றியே சொல்லுவோம். நீங்கள் விஷுவலில் டிவியில் பார்த்துருப்பீங்க. சட்டம் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து சண்டை போட்டுருப்பார், என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. அவர் அடிச்சிட்டு இருப்பாங்க, அது கத்திட்டு இருப்பார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவரை வந்து நாங்கள் பேட்டி எடுத்தோம், அவரை தேடி கண்டுபிடிச்சி பேட்டி எடுத்தோம். விஜய் மேலே வந்து பாட்டில் ஊற்றி கடிச்சாங்க, செருப்பு ஊற்றி கடிச்சாங்க வந்ததில் அந்த கும்பலில் அவரும் ஒருத்தர். எதுக்குன்னா மயக்கழிச்சி கீழே விழுந்துருக்குறாங்க. இவங்க கூப்பிட்றாங்க, கத்துறாங்க, பவுன்சர் பார்க்குறாங்க, யாரோ பார்க்குறாங்க. ஆனால் பார்த்துட்டு ரியாக்ஷன் இல்லை, பார்த்துட்டு உதவி பண்ணுறதுக்கு எதுவும் முன் வரல. அதனால் மறுபடியும் விஜயை பார்க்க வைக்கணுன்றதுக்காக மறுபடியும் பாட்டில் தூக்கி அடிக்கிறது, செருப்பு தூக்கி அடிக்கிறதுன்றதெல்லாம் இவங்க தான் அந்த இவர் இப்போ சுற்றி இருந்த ஆட்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. இவரும் வந்து அந்தமாரி பாட்டில் செருப்பு தூக்கி அடிக்கிறதோ அந்தமாரி ட்ரை பண்ணியிருக்காரு கவனத்தை இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு இவர் வேன் போன பிறகு தான் மற்றது உள்ளே வர பார்க்குது. ஒரு பெண்ணு மயக்க போட்டுருக்காங்க. இவர் ஒரு ப்ரைவேட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸில் வந்து டிரைவராக வேலை செய்கிறாரு. அங்கே பேசி அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாரு. அவங்கள தூக்கும்போது அவங்க ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் எல்லாமே கிழிஞ்சிருக்குது மிதிச்சதில். இவர் சட்டையை கைட்டி கொடுத்து ட்ரெஸ்ஸை கூப்பிட்டு இன்னும் போயிட்டு 2வது ட்ரிப் எடுக்கிறதுக்காக வராரு. வரும்போது சட்டை இல்லாமல் இவன் யார் வரான், இவன் வந்து வேறு ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்காக உள்ளே வருகிறான்னு சொல்லி தாவக்காரங்களும் நிப்பாட்டி அடிச்சிருக்கிறாங்க. இல்லையா நானே டிவிக்கே தான்யா, நான் ஆம்புலன்ஸ் டிரைவரையா, அதை கூப்பிட்டு வர முடியணும்னு இவங்க சட்டை இல்லாத போது சந்தேகம் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஆம்புலன்ஸ் டிரைவர், ஓனரு மற்றவங்களாம் வந்து பேசி தான் அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. சரி வெளியில் சொன்னீங்களே இந்தமாரி யாரோ வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு, நீங்கள் அந்த கூட்டத்தில் தான் வந்தீங்க, நீங்கள் யாருன்னா பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லை நான் பார்க்கல, எனக்கு சொன்னாங்க. யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்தமாரி சொன்னாங்க. அவங்க பார்த்தாங்களா? இல்லை அவங்களுக்கு சொன்னாங்க. இவர் மட்டும் இல்லை, அந்த வேலுச்சாமிபுரத்தில் இருக்கிற அக்கம் பக்கம் சந்தா போகும்ல, அந்த சந்துங்கள்லாம் போய் கேட்டிருப்போ எல்லாருமே இந்த கதையை வந்து நம்ப வைக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட போய் இதை யார் பார்த்தா, குறிப்பாக திருமுனையிலே ஒரு வீடு இருக்குது, அவங்க பொண்ணு பேர் கூட்டத்தில் நசுக்கியிருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி எல்லாம் விழுந்துட்டாங்க, நசிட்டாங்க. யார் விழுந்தாங்கம்மா, பேலன்ஸ் இல்லாமல் விழுந்தாங்களா, இல்லை வேணுட்டே பண்ணாங்களா? இல்லை என் மேலே பேலன்ஸ் இல்லாமல் தான் வந்தாங்க, ஆனால் வேணுட்டே வேலை சிறுத்தில் துண்டை போட்டு முறுக்குனாங்கன்னு அவங்க அப்பா சொன்னார். யாருங்க அவருன்னு அவர் போய் பார்க்குறோம். அவர் சொன்னவரை அவர் பார்த்தா எனக்கு இன்னொருத்தர் சொன்னார், அவரை பார்த்தா அவர் இன்னொருத்தர் சொன்னார். கடைசியில் பார்த்தா இல்லை அப்படி பேசிக்கிட்டாங்க, அங்கே நம்ம நின்ன இடத்துலயே நடக்கலையாது அப்படின்னு. மக்கள் யாருக்குமே நேரில் பார்த்ததா பாட்டில் எடுத்து அடிச்சாங்க, கத்தி எடுத்து குத்துறாங்க, துணியால கடைகளிலும் விசாரிச்சோம். அந்த கடைகளில் யாரும் அதை விட்னஸ் பண்ணல. ஆனால் அது நம்பும்படியான விஷயமா அவங்களுக்கு இருக்குது, மாற்றப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் சொல்றீங்களா? போஸ்ட்மார்ட்டத்தில் அங்கே அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரே பார்த்து பேசணும். அவரும் இதைத்தான் சொன்னார். எல்லாம் வந்த கேஸ் எல்லாமே அந்த கேஸ்லாம் கரூர் அதுலேருந்து வந்த கேஸ் தான். இந்த மாற்றி போடுறதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிக்கல அப்படின்ற போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர். அந்த எதுக்காக கேட்டோம்னா, அவங்க அட்வொகேட் ஒரு பேட்டி கொடுத்தாருல, வந்திருக்கிறவங்கலாம் அந்த வந்த பாடியெலாம் அங்கே தான் இறந்துதான் தெரியாது, அதெல்லாம் ஆய்வு பண்ணுனார்ல. அப்போ அதுக்காக கேட்டோம். அங்கே வேலை செய்கிற ஒரு ஊழியர் அவர் சொல்லுவார். அதோட தொடர்ச்சி அதுக்கப்புறம் நடந்தது. இப்போ ஆதவ ஒரிஜினா அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ இவர் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருந்தார். இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் 41 பேர் குடும்பம் எங்கள் குடும்பம் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் என்ன இப்படி கேள்வி கேட்குறீங்க, எங்கள் குடும்பம்னாரு. ஆனால் அதே 41 பேர் யாருன்னே தெரியாது, யார் யாரெல்லாமோ தூக்கி போட்டு இதில் இறந்ததாக காட்டுறாங்கன்னு அவங்க அட்வொகேட் சொன்னதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த முரண்பாடு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கோவப்பட்டார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க
போலீஸ்காரங்க அங்கே எல்லாரும் இருக்க தான் செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்து தாவேகா சைடில் சொல்லும்போது அங்கே போலீஸ்காரங்க யாரும் இல்லை, போலீஸ்கார தூண்டுதலாக நடந்தது, போலீஸ்காரங்க அந்த டைமில் வந்து அதை கட்டுப்படுத்தலைன்னு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்னதும் வேற எங்கேயோ இறந்தது கூட நமக்கு கூட்டு வந்து கணக்காட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, குறிப்பாக செந்தில் பாலாஜி மேலே ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டுச்சு. அவரோட தூண்டுதல்ல அவரோட ஆட்கள் உள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் பேசுனதுல இருந்து, நீங்கள் பேசுகிற மீட் பண்ண மனிதர்கள் இருந்து இந்த மாதிரி யாரும் சொன்னாங்களா? செந்தில் பாலாஜி ஆட்கள் அங்கே இருந்தாங்க, அவங்க ஏதாவது இது பண்ணாங்க, அப்படி ஏதாவது தகவல் இருந்துச்சா? அப்படி அதை பார்த்தேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. நாங்க கேட்ட அனைவரிடமும் அவங்க சொன்னது இன்னொருத்தர் மூலமா இப்படி சொல்லிக்கிட்டாங்க. அதை தான் அவங்கள்ட்ட சொல்றேன். நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளர் மாதிரி போய் கேட்குறோம், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேட்குறோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கும்ல. அப்படி இல்லாமல் நாங்கள் இயல்பாக கேமரா ஆஃப் பண்ணிட்டு இப்படிலாம் கேட்டோம். என்னங்க ஒருத்தர் வராரு, நல்ல மக்கள் அது வருது, இவ்வளோ வருது, இது ஒரு எதிர்க்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க பயிர தானே செய்வாங்க, அப்படி எதனா பேசினா நம்பிக்கை பெற்று அவங்க சொல்லுவாங்களோ, அவங்களுக்கு ஒன்று தோணலாம். ஆனால் இவங்ககிட்ட சொல்கிறது எப்படின்னு பயப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி இல்லாமல் பேசணும். அப்படியும் யாரும் சொல்லலை. இந்த கதைகள் நம்புது, பார்த்தோம் அப்படின்னு ஒரு விட்னஸ் சொல்கிறதுக்கோ இல்லை எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கோ யாரும் இல்லை. முக்கியமான விக்டிம்லாம் சொல்கிறது, முதல் 2 குழந்தைங்க சொன்னல, அவங்க போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 10ஆம் கிளாஸ் என்ன இருக்குதோ அதை அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. பலரும் நாங்கள் பார்த்த பல விக்டிம்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொன்னது தான். வேடிக்கை பார்க்க போய் விஜய் ஃபேனே இல்லை, தாமரை கண்ணன்னு ஒருத்தர் இறந்துருக்காரு, ஒரு இளைஞர். அவர் கல்யாணம் ஆகி அவங்க மனைவி வந்து நிறமத கர்ப்பிணி. அப்போ அவர் வந்து விஜய் ஃபேனே கிடையாது. அவரும் ஒரு இடதுசாரி அமைப்பில் செயல்பட்டவர். அவர் வந்து சனிக்கிழமை பண்ணுறதுனால சம்பளம் வாங்கிட்டு வர டைமில் ஏற்கனவே விஜயை வந்து ரவுண்டானாக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருக்காங்க. பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க இப்போ தானே போனார், பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துலான்னு. இவர் கூட இருந்த நண்பர்கள் விஜய் ஃபேனு. சரி போகலாம், நிற்பார், மறுபடியும் அந்த மாதிரி எங்கன்னா நிற்பார், எடுத்துகிட்டு வந்துடலான்றதுக்காக பின்னாடி பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க. போனவர் அதுக்கப்புறம் வந்து அவரை மேலே ஏறி யாரையும் கை காட்டலை. ஏன்னா அந்த ரவுண்டானுக்கு முன்னாடி நின்று கை காட்டும் போது சுற்றி இருந்த கும்பல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிச்சு. அந்த க்ரௌடு கலைஞ்சிருச்சு. அப்போது க்ரௌடு கலையக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக தான் அப்படி அதுக்கப்புறம் வண்டியை விட்டு வெளியே தலையை காட்டாமல் கண்ணாடியை டோரை மூடி அப்படியே தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபோட்டோ எடுத்துலாம், சரி இங்கே நிப்பாட்டிடுவார், இங்கே நிப்பாட்டிடுவார், இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஸ்பாட் வரைக்கும் போயிருக்காங்க. கூட்டம் வந்திருக்காரு. அது எப்படின்னா, ஏற்கனவே காத்திருந்த கூட்டம், கூட்டி வந்த கூட்டம், அதுக்கப்புறம் லைவ் பார்த்து பக்கத்து ஏரியாவுக்கு வந்து கூட்டம், இந்த 3 கூட்டமும் ஒரே நேரத்தில் அசம்பிள் ஆகுது. அவங்க கிட்ட போக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் காலில் அடிப்படுத்துறது, வண்டி கூட போகும்போதே அடிப்படுது இல்லை, அடிப்படும் போது காலில் அடிப்படுது. நான் கிளம்பிட்டாரு. இவங்க 2 பேரும் என்னதான் ஆச்சு வந்து எடுத்துருவோன்றதுக்காக போயிருக்கிறாங்க. இவருக்கு போகும்போதே மூச்சு திணறல் வந்து கூட்டத்தில் பயங்கரமாக ஏற்பட்டுருக்குது. அதாவது அவருடைய அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. மூச்சு திணறல் வந்து பயங்கரமாக ஏற்பட்டுருக்குது. கரெக்டாக விஜய் வந்து இவங்க நிற்கும் போது அதான் தள்ளுறத கூட்டம், இவங்க கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுனால நின்றுடுறாங்க. ஆனால் மூச்சு திணறல் பயங்கரமாக இருந்திருக்குது. விஜய் எழுந்துட்டார்ல, மேலே வந்து கையை காட்டினார்ல, அப்படி அதை பார்த்தோன்னே ஒரு கூஸ் பம்பில் எல்லாரும் கத்துறாங்களா, ஆக்ரோஷமாக இருந்து குதிச்சாங்களே. அப்படி குதிக்கும் போது அவர் தோளில் கை வச்சு ஏறி கத்திருக்கிறாங்க. விஜய் கை காட்டியிருக்கிறாங்க. அவர் அப்படி அழுத்தினோடனே அவர் அவ்வளோதான், அந்த இடத்துலயே அப்படியே கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவரால் இது பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே விஜய் வரத்துக்கு முன்னாடியே செவுத்து எதனா பிடிச்சி ஏறி போயிட முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. முடியல. ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு வந்துட்டோன்னே இப்படி ஆயிடுச்சு. அவரும் விஜய் ஃபேனும் கிடையாது, டிவிகே கட்சி அரசியல் இதுக்கு எதுவும் ஆதரவாளரும் கிடையாது. இப்போ தான் ஒரு கல்யாணம் பண்ணி லவ் பண்ண பொண்ணை அவர் வேறு ஒரு சமூகத்தில் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. 200 ரூபா கூலிக்கு போனவர் மாதம் 60,000 ரூபா சொந்தமாக சம்பாதிக்கிற அளவுக்கு நிலைமைக்கு வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அந்த பொண்ணை ஒரு நிலைமைக்கு வச்சு இதுக்கப்புறம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு எல்லாரும் கனவு காணுவோம். அதுக்கேற்ற மாதிரி உழைக்க முடியாதுல்ல. அவர் உழைச்சியா எல்லாத்தையும் உருவாக்குற நேரத்தில் அந்த பொண்ணு அவங்கள போய் பார்க்க போனோம், அவங்க வீட்டுக்கு போனோம். அப்போ அவங்க அவர் பேரெஞ்ச மாரி தான் இருந்தாங்க. யாருக்கிட்டையுமே அவங்க பேசலை. அவங்கள சொந்தக்காரங்க எல்லாரும் தான், யார்கிட்டையும் பேச முடியல. அங்கே டிவிகேக்காரங்க வந்து நிர்வாகிகள், லோக்கல் நிர்வாகிகள் வந்து இந்தமாரி தான் ஆச்சு, இந்தமாரி என்ன பண்ணுவோம், நாங்கள் பேச போகிறோம். அவர் சொந்தக்காரங்க ஒருத்தர் பையனோட சொந்தக்காரங்க தான் ஒருத்தங்க பேட்டி கொடுக்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க எங்களை. என் மீடியாவில் ஏன் வரீங்க? நாங்கள் அவங்க சொந்தக்காரங்க நினச்சிக்கிட்டு, இல்லைங்க இதுமாரி பேட்டி என்ன நடந்ததுன்னு பதிவு பண்ண வரோம், அப்போ தானே என்னவோ அது சரி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா. இல்லைங்க அவங்களே மன உளைச்சல் இருக்காங்க, உள்ள ஈவரக்கமே இல்லையா, இப்படி வந்து பண்ணுறீங்களே அவங்க மாதிரி வேணான்னா கேட்டாங்களா? ஆமாம், அது டிவிகேக்காரங்க எங்களுக்கு தெரியாது. நிற்கிறாங்க, பெண்களாகவும் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்கன்னு நான் நினச்சோம். அவங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் டிவிகேவில் வந்து இந்த பேர் என்ன ஏதுன்னு அப்புறமேட்டு போயிட்டு பேர் கீழே விசாரிச்சோம்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தமாரி பேட்டின்னு யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, உங்களுக்கு பணம் வராமல் போக வாய்ப்பு இருக்குது, சிக்கலாயிரும், வேறு ஏதோ சொல்லி ஏமாற்றினா வர வேண்டிய பணம் வராது. எது அந்த 20 லட்ச ரூபா வர வேண்டிய டிவிக்கு அறிவிச்ச பணம் அது வர வேண்டியது வராமல் போக வாய்ப்பு இருக்குது, யாரும் பேட்டி கொடுக்காதீங்கன்றதை வீடு வீடாக
முக்கியமான நிர்வாகிகளாக இல்லாமல் லோக்கலில் இருப்பாங்கல்ல கொஞ்சம் இதுவாக அவங்கள விட்டு இவங்க அவங்க ஒரு வகையில் வந்து அந்த பொண்ணு அந்த இரவு தான் வளர்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அங்கே ஏதோ ஒன்றா தான் வளர்ந்துறதுனால தெரிஞ்சிருக்குது. அந்த பேர் தெரிஞ்சவங்களை விட்டு அனுப்பி பேச வைக்கிறது, நாசுக்காக பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த 2-3 நாள்லேயே வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பங்களை தாவேக்கா ஆட்கள் வந்து, அதாவது விஜய் வெளியே வந்து பேசுறதுக்கு 4 முன்னாடி நாளுக்கு அப்புறம் தான். அந்த காலகட்டத்திலேயே அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆமாம், 4 நாளைக்கு 4 அப்புறம் நாளுக்கு தான். அப்புறம் மறைமுகமா அந்த ரீச் அவுட் பண்றது, அவங்கள வந்து முதல் 4 நாள் கொடுக்கறது, வந்து அதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் முதல் ஒரு 2-3 நாளைக்கு அப்ஸ்காண்டு. ஏன்னா தானா வந்த கூட்டம்ன்றாங்கல்ல, கிடையாது. இது என்ன ஊர், ஏமூர். ஏமூர்னு சொல்லி ஒரு ஊருக்கு போனோம். அங்கே 5 பேர் ஒரே கிராமத்துல 5 பேர் இறந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வேனை வச்சு டிவிகேக்காரங்க தான் கூப்பிட்டு போனாங்க. வேனை வச்சு கூப்பிட்டு போங்கன்னு மாவட்ட தலைமையிலேருந்து அறிவுறுத்தல் இருந்திருக்குது. வேனுக்கான பணத்தை தலைமையிலேருந்து நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் வேனை வச்சு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி டெம்போ அரேஞ்ச் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்ப பின்னணி எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இதில் வந்து அதிகமாக இப்போ அந்த பொருளாதார ஏமூர்லேயே ரீதியாக இந்த மாதிரி? ஆமாம், இந்த ஏமூர்லேயே சொன்னோம்ல, அங்கே சக்திவேலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க மனைவி கூட பேசின ஆடியோ வந்து வெளியே வந்திருக்கிறோம்ல, வந்துருமான்னு வர, இல்லை மாமா வந்துட்டாரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்கள்ல. அவர் வந்து ஒரு ரொம்ப பட்டியலினத்த சமூகத்தை சார்ந்தவர் தான், அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்னு வச்சுங்களேன். அவர் தான் முதல் பட்டதாரி. அரிசி சோறியா அவர் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் சாப்பிட்றது கிடையாது, அரிசி சாப்பாடே சாப்பிட்றது கிடையாது. என்னென்னவோ வேலை, டைலரிங் மிஷினில் அப்புறம் அதுக்கப்புறம் விவசாய கூலி, அதுக்கு முன்னாடி என்னென்னவோ வேலையை செஞ்சு கூலி தொழிலாளர் வேலைலாம் செஞ்சு டைலரிங் மிஷின் கற்றுக்குன்னு ஒரு 4-5 பேருக்கு வேலை கொடுத்து, அப்புறம் அவங்க சொந்தத்துலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி, அவங்க ஒய்ஃபை படிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணி, அவங்க மகளை வந்து படிக்க வைக்கணும். அவர் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு என்ன வேணால் அவனு நினச்சிக்குமா, என்ன வேணால் பண்ணு, நான் படிக்க வச்சுருவோங்க, எதுக்கு வேணால் ஆசைப்படு, எல்லாத்தையும் நான் பண்ணுருவேன். அவர் ஃபேஸ் பண்ண அவமானத்தெல்லாம் எப்போ அது துடைக்கப்படும், எப்போ அது நீங்கன்னா என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துக்கு போகுன்றது தான் அவருக்கு. அப்படி தான் என்னோட இதுவும் போகணுன்ற அந்த கனவு. அது மொத்தமாக அவரோட வாழ்க்கையே வந்து அவர் பொண்ணுக்காக தான், அதெல்லாம் ரிசல்ட்டே இருக்குது. அவங்க அப்படி இறந்துட்டாங்கன்றதெல்லாம் அவரால் சுத்தமாக தாங்க. அவங்க மனைவியும் இறந்துட்டாங்க, மகளும் இறந்துட்டாங்க. இறந்த 41 பேர்லும் பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு இடத்துல பின்னடைவு உள்ள ஏதோ ஒரு இடத்துல இல்லை, ரொம்ப மோசமான எல்லாருமே பெரும்பாலும் அப்படிதான். அதாவது ரொம்ப மோசம் இல்லைன்னா அந்த மோசத்துலேருந்து மீண்டு வர டைமில் மறுபடியும் போட்டு புதவுகளில் அமுக்கின மாரி இது திரும்ப மறுபடியும் ஜீரோலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழல். ஒரு 2 வயது குழந்தை இறந்ததுங்கிறது அவங்க அத்தை தான் கூட்டு போயிருப்பாங்க, தம்பியோட குழந்தை. அது கூட்டு போய் இப்படி குழந்தைய பறி கொடுத்து இந்த குழந்தை இறந்து அவங்க அதை பேட்டியாக கொடுக்கும்போது அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு, எல்லாருக்குமே கலங்கிடுச்சு. அவங்கள நீங்கள் சந்திச்சிங்களா? அவங்கள சந்தித்தோம், ஆனால் அவங்க குரு விஷ்ணு நினைக்கிறேன். அவங்களோட அம்மாவால் பேச முடியாது. அவங்க அத்தையும் அவங்களும் வந்து ஒரு சலிப்பான நிலையில தான் இருந்தாங்க. ஏகப்பட்ட சேனல்கள் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதையே ரிப்பீட் பண்ண வேண்டியது. அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க போதும் சார் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழலையும் இருந்து தான் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அவங்க ஒரு சலிப்பான நிலை, அவங்க வந்து குற்றமுணர்ச்சியில் இருந்தாங்க. ஓகே, நாங்களாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஆறுதல் படுத்த ஆரம்பித்தோம். கில்ட்டி ஆகாதீங்க, நடந்துருச்சு, நம்ம ஒன்றும் பொறுப்பு வச்ச முடியாது, நீங்கள் வேணும்னு கூப்பிட்டு போய் இது பண்ணல, ஓகே அவங்களுக்கும் குழந்தைக்கும் பிடிக்கும் கூப்பிட்டு போனீங்கன்னு அப்படி அவங்கள நம்ம பேசக்கூடிய சொல்லிச்சு. அது ஒரு சின்ன வீடு, சம்பவம் நடந்த இடத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும். அவங்கள வந்து அது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த குழந்தைய வச்சுட்டு அவர் அழுது வந்து எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுவே வந்து கரூரில் வந்து திமுக தான் பண்ணிருச்சு அப்படின்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து சொன்ன அந்த நரேஷன்ஸை தான் அதை சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த விஷயங்கள் இருந்து இப்போ போலீஸ்காரங்களை வச்சே கொலை பண்ணிட்டாங்க, கொண்டு குவிச்சாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி, நீங்கள் பார்த்ததுக்கும் ஆதவ ஒரிஜினாவுடைய இந்த பிரச்சாரத்துக்கும் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை அதில் போலீஸ்காரங்க ஒருத்தவங்க மனைவியே வந்து இறந்துருக்காங்க. போலீஸ்காரோட மனைவி அவர் டியூட்டி பார்க்க போயிட்டாரு. அந்த வேலுச்சாமிபுரத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கும், அதில் தான் இருக்கிறாங்க. அவருக்கு 2 பசங்க. அவரை வந்து டியூட்டிக்கு போயிட்டார். இவங்க வந்து கூட்டம் அந்த பக்கம் போயிடுச்சு, ஒரு விஜய் போயிட்டாரு அப்படின்ற மாரி இங்கே இருக்கிறதுனால போய் எட்டி பார்த்துருக்குறாங்க. பார்த்து அவங்களே வந்துட்டாங்க. இப்போ ஒரு போலீஸ்காரங்க தான் அதை திட்டமிட்டு செய்கிறாங்க. போலீஸ்காரங்க இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குது, கொல்லணும், இல்லை கவனிக்காமல் விடணும், இல்லை அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆகும், அதை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா அவங்க அந்த கூட்டத்துக்கு அனுப்பிச்சு போகிறதில்ல. அவங்க போனது அவருக்கு தெரியும், சரி பார்த்துட்டு வந்துடுவாங்கன்ற மாரி அவர் நினச்சாரு. 2 குழந்தைய வீட்டில் விட்டு தான் அவங்க போயிருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இது ஒரு அப்பட்டமான பொய். அதாவது இது அந்த 41 உயிர் வந்து அங்கே போனது எவ்வளோ பெரிய அவலமோ அதை விட அருவருப்பான விஷயம் டிவிக்கே வந்து இதை வச்சு பண்ணுற அரசியல். இந்த முதல் நாளில் இருந்து
இதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கோ அந்த மாதிரி ஏதாவது வரலாறு இருக்குதா? அந்த மாதிரி ஒரு ரத்தத்தின் மேலே வந்து ஓட் பாலிடிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யாரோடது அப்படின்னு வரலாறு நிறைய இடத்துல ஒவ்வொரு கட்சியுமே பதிவு பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை. அதே நேரத்தில் நம்ம வடக்கு இருந்து நிறைய உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அது யூபி ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல அப்படி அந்த லெவலுக்கு இறங்குக்கான்னு பார்த்தா, அப்படி பேசியிருந்தா நாங்கள் பேசின எல்லாருமே போலீஸ்காரங்க மேலே உள்ள அதிருப்தியை இல்லை கோவத்தை எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது காட்டியிருப்பாங்க. போலீஸ் அவங்க பங்கை சரியாக செஞ்சாங்கிறது விஜய் வந்து அப்போவே தேங்க்ஸ் சொல்லி அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறமா தான் நாங்கள் 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்த சொன்னோம், நிறுத்தலை கேட்கல அப்படிங்கிற ஒரு வாதமும் அங்கே இருக்குது. இந்த சூழ்நிலை போலீஸ் அப்படின்னு ஒரு போலீஸை வந்து ஒரு டூலாக வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் மேலே பழிய போடுற அதே அந்த பாலிடிக்ஸ் தான் இப்போவும் இதை பேசப்படுறத பார்க்க முடியுது. அந்த கொல்லப்பட்டவங்களா அந்த இறந்து போனாங்கல்ல அந்த அவரோட மனைவி, போலீஸ்காரரோட மனைவி, அவங்களுக்கும் 2 குழந்தைங்கள்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டியை கொடுக்க மாட்டார். நாங்கள் இப்போ வரைக்கும் அவர் பேட்டியை நாங்கள் போடல. எங்கள்கிட்ட இருக்குது, வீடியோ இருக்குது. அது ஒரு மாரலாக ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அப்படின்ட்டு நாங்கள் அதை போடல. அவர் வந்து அவரும் லவ் மேரேஜ் தான். சூழல் நாங்கள் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சமூகத்தில் ஒரு இடத்துல தடையை உடச்சி தான் வந்து நின்றவங்களா இருக்காங்க. அவர் வந்து அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்களை வச்சு கொண்டாங்க அப்படிங்கிறது அப்படியே அப்படி இருந்துச்சுன்னா அப்படி ஏதாவது நடக்குமா? ஒரு யூனிஃபார்ம் போட்ட யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு கோவத்துலேயும் ஒரு ஆக்ரோஷத்துலேயும் ஒரு பிளான் பண்ணி செய்கிறது ஒரு மர்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட் இருக்குது, அதில் துப்பாக்கி சூடு இருந்துச்சு, அதில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு ஒரு போலீஸ்க்கு ஒரு ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்துச்சு. இது அந்த மாதிரி இல்லையே. போலீஸ்காரங்க போய் சண்டை நடிச்சாங்களா உள்ள? இல்லை போலீஸ்காரங்க கூட்டத்தை உள்ள க்ரௌடை புல் பண்ணி உள்ளே போய் முட்டி சாகுன்னு சொன்னாங்களா? அந்த மாதிரி எங்கேயுமே எந்த வீடியோ காட்சியுமே ரெக்கார்ட் ஆகலை. அந்த மாதிரி யாருமே அங்கே சொல்லலை. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்காக, அரசியலுக்காக பேசப்பட்ட ஒரு வாதமாக தான் பார்க்க தொடர்ச்சியா வந்து ஆரம்பத்துலேருந்தே விஜய் வந்து ஒரு 5 நாள் கழிச்சு வந்து பேசும்போது கூட சிஎம் சார் என் மக்கள் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற டோன்லேயே பேசியிருப்பாரு. நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன், இதனால் என்ன வந்து தோணுங்க அப்படிங்கிற ஒரு டோனில் ஒன்று பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேசுறது ஒவ்வொன்றுலையுமே மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், மக்களை வந்து இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, திமுகனால தான் இப்படி நடந்துச்சுங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து ஏதோ இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க. ஆனால் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோன்னா திமுக எந்த இடத்துலையும் தாவேகா மேலே பழியாக எதையும் சொல்லலை. எந்த ஒரு தலைவனும் வந்து அவரோட மக்கள் இறக்கிறத விரும்ப மாட்டார் அப்படிங்கிறத அப்போ இருந்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுமே வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஆனால் இவங்க அப்படியே இந்த இந்த ஒரு நெரேட்டிவை வந்து அரசியலுக்காகவும் அவங்க ஜெயிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ அது ஒரு என் குடும்பம், நாங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த பணம் கொடுத்தாங்களே 20 லட்ச ரூபா, அதை கொடுக்குறவருக்கும் அவங்க பண்ண அட்டூழியம் இருக்குது. அதை திமுக அரசு சார்பாக கொடுக்குறத வந்து அடுத்த நாளே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக கொடுத்தாங்க நினைக்கிறேன், காங்கிரஸ் கொடுத்தாங்க, மக்கள் நீதி மையம் கொடுத்தாங்க. இது எல்லாமே உடனே போயிடுச்சு. இவங்க ஏன் அதை கொடுக்காம தள்ளி போட்டதில்ல? அதுவே ஒரு அரசியல். இவர் இவர் களங்கத்தெல்லாம் தீர்த்துட்டு இவர் நேரில் கரூருக்கு வந்து இவரு கொடுக்கணும். அப்படி ஒரு மூமெண்ட் இருக்கணும். இவர் வர்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஒரு சினிமா மூமெண்டா கிரியேட் பண்ணணுன்றது தான் ஒரு இது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பங்கள் என்ன கஷ்டப்பட்டதுன்னு யாரும் பார்க்கலாம். நான் சொன்னல, அந்த குடும்பங்களோட இறப்புகள் டிவிக்கு நிர்வாகிகள் போல, அதாவது இறப்புனா அந்த சடங்குகளுக்கு வந்து டிவிக்கு நிர்வாகிகள் போல. அதுக்கப்புறம் டிவிக்கு நிர்வாகிகள் மீடியாவில் பேசக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் டிவிக்கு இதில் பல குடும்பங்கள் வந்து நீங்கள் அதாவது மன ரீதியாக ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட இருந்திருக்கணும். அதெல்லாம் இல்லை. அதை தாண்டி இவங்க சந்திரான்னு ஒருத்தங்க இறந்தாங்க. அவங்களோட கணவர் வந்து செல்வராஜ். சந்திராவும் அவங்களோட 2வது பையனும் வந்து கூட்டத்துக்கு போனாங்க. 2வது பையன் அவங்களும் ஏமூர் அந்த வேனில் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. 2வது பையன் வீட்டுக்கு வந்துட்டாப்புல, அவங்க அம்மா அங்கேயே இறந்துட்டாங்க. அவங்க மனைவி தான் வந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது. பெரிய பையன் வந்து படிப்பு பண்ணிட்டாப்புல, வேலைக்கு போகிறாப்புல, சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஒரு விவரமே தெரியாத ஒரு வெள்ளந்தியான ஆள் செல்வராஜ்ன்றவர், விவசாய கூலி. அவர் இதை செக்கு 1 லட்ச ரூபா செக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் நீதி மையம் 10 லட்ச ரூபா வேறு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறாரு. 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அவர் ஒரு 10 லட்சம் கொடுத்தாரு, இவர் ஒரு 10 லட்சம் கொடுத்தாருன்ற மாரி அந்த அளவுக்கு தான் அவர் வெள்ளந்தியான குடும்பத்தை அவங்க தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் குடும்பத்தை பார்ப்போம்ல, சில இடத்துல பெண்கள் தான் ஆளுமையாக அந்த குடும்பத்தை ரன் பண்ணியிருப்பாங்க. அவங்க இல்லைன்னே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாப்பாடு ஆக்குறதுக்கோ எதுக்கோ ஒன்றுமே இல்லை. இந்தமாரி ஒரு நிலைமையிலலாம் வந்து டிவிக்காரங்க இருந்தாங்களா, அங்கே தினக்கும் இருக்கிறோம், நாங்கள் கூட இருக்கிறோம், அது என் குடும்பம்னா அங்கே நின்று இருக்கணும்ல உங்கள் குடும்பத்துக்கு. நீ அப்படி எதுவுமே அங்கே நிற்கப்படலை. இதே செல்வராஜை வந்து இந்த ஃபேக் பெட்டிஷன், அந்த சிபிஐ வேணும்னு சொல்லி விக்டிம் ஃபேமிலி சமமாக பெட்டிஷன் போட்டதா சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்டதில் நாங்கள் போயிட்டு வந்துட்டேன். 1 ரவுண்டோ 2 ரவுண்டோ நான் போயிட்டு சென்னைக்கு வந்துட்ட பிறகு இந்தமாரி ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. இந்தமாரி போட்டிருக்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லி தந்தி பேப்பரில் எதோ வந்தது, நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, உங்களாம் விக்டிம்
இந்த விக்டிம்ஸ் போட்டிருப்பாங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் போட்டாங்கன்ற மாதிரி கேட்டாங்க. யாருங்க முதல்ல காட்டுங்கன்னா, அதில் அவங்க செல்வராஜ்னு பேர் இருக்குது. அவரு எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பன்னீர்செல்வம்னு ஒரு பேர் இருக்குது. அது எங்களுக்கு தெரில. அப்படி ஒரு பேரை நாங்கள் கேள்வியே படல. அப்புறமேட்டு பிரபாகரன் இன்னொரு பேர் நினைக்கிறேன். 3 பேர். இதை பார்த்த பிறகு செல்வராஜ் அப்படி போட வாய்ப்பு இல்லையே. அவருக்கு ஒன்றுமே 10 லட்சத்துக்கும் 1 லட்சத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. அவர் எப்படி போய் சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டை பிடிச்சி சிபிஐ வேணும்னு அந்த நிறுவனம் பேர்களுமே அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லையே. இது எப்படி அப்படின்ற மாரி மற்ற 2 பேரை பற்றி தெரியல. இவருக்கு தெரியாதுன்னு அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அண்ணா என்னங்க நான் இந்தமாரி சொல்கிறாங்களேண்ணா, தம்பி தெரியாதப்பா என்னப்பா அது, நான் ஸ்டேஷனுக்குலாம் போடலையே. இல்லைன்னா ஸ்டேஷன்லன்னா சுப்ரீம் கோர்ட்டில் உங்கள் அட்வொகேட் மாரி போட்டிருக்கிறாங்களா, உங்களுக்கு யாருன்னா அட்வொகேட் வந்து பார்த்தாங்களா உங்களை அந்த மாதிரி கேட்குறோம். இல்லை தம்பி எதுவும் இல்லை. கையெழுத்து யாருன்னா வாங்கினாங்களாண்ணா, ப்ரூஃப் எதனா கேட்டாங்கன்னா, ஆமாம் ஊர் தலைவர் வாங்கினாரு, பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னாரு அப்படின்னாரு. இல்லைண்ணேண்ணா இது வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போனால் அதிமுகவை சார்ந்த விசிகே பாலகிருஷ்ணன்றவர், ஊர் தலைவர், ஒன்றிய தலைவர் போல், அவர் வந்து அரசு வேலை வாங்கி தரோம் உங்கள் பையனுக்கு, பெரிய பையனுக்கு, உங்களுக்கு நிவாரண நிதி வந்து கூடுதலாக வாங்கி தரோம், நமக்கு தெரிஞ்சவன்றதுனால நான் கூடுதலாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அஃபிடவிட்டில் சைன் வாங்கியிருக்கிறாங்க. ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மிரட்டியே இருக்கிறாங்க. ப்ரூஃப் கொடுக்குறது லேட் ஆகிடுச்சு போல். என்னடா நீ சுமரா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எதனா நல்லது பண்ணலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லி மாரி அது பேசி அதுக்கப்புறம் மிரட்டி தான் அந்த ப்ரூஃபே வாங்கியிருக்கிறாங்க. இதை அவர் வந்து பேட்டியில் சொல்லிட்டார். டிவிக்கே நிர்வாகிகள் அந்த ஊரில் வந்து சின்ன பசங்க, அதான் சொன்னல ரேடியோ செட்டு போடுறதுக்கு ராமகிருஷ்ணன் ஒருத்தன், இன்னொரு பையன், 2 பேர் தான் அந்த ஊரில். அவங்களால இதை பேச முடியாது, கன்வின்ஸ் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் பெரியவங்க. அதனால ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆளை வச்சு இவங்க வந்து பட்டியலின சமூகத்தவங்க. அவர் வந்து பிற்படுத்தோட சமூகம், கவுண்டர் சமூகம்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிறாங்க. அப்போது அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அவங்க தொழிலே இருக்குது. அவர் தலைவராக வந்திருக்கிறாரு, முன்னாள் தலைவர், எக்ஸ் தலைவர். அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறத கேட்டுதான் ஆகணுன்ற நெருக்கடி வரும். அவங்க டிவிக்கே சொல்லி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு எதிரி வேணும். நம்ம தனி ஒருன்னு ஒரு படம் வந்துச்சு. அது அந்த படம் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அதில் வில்லன் கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக அது பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே இவர் வந்து அதே கான்செப்டை தான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவருக்கு ஒரு எதிரி வேணும். இங்கே வந்து பிஜேபி, பாசிசம், பார்ப்பனியம் இதெல்லாம் வந்து எதிரித்தனமாக ஏற்கனவே மக்கள் மனசில் ஓரளவுக்கு இருக்குது. இப்போ அதை வந்து திமுக வந்து அதை கரெக்டாக எதிரி அடையாளம் காட்டி அதை ஃபைட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ இப்போ அவருக்கு இன்னொரு எதிரி தேவைப்படுறாங்க. அது திமுக வந்து நான் ஸ்ட்ராங்காக எதிர்ப்பேன். ஏடிஎம்கே இல்லை. ஏன்னா நான் வந்து க்ளீன் ஹேண்ட், நான் இப்போ தான் வரேன், எனக்கு அந்த ஊழல் கிடையாது. ஆனால் இவங்க ஊழல் செஞ்சுருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே அதுக்கு போதாது. எது எடுத்தாலுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வினா நான் சொல்கிறேன், திமுக தான்ங்கிறது. இப்போ இது சேரவும் இதையும் அவங்க வந்து அரசியலாக தான் பயன்படுத்தியிருக்காங்களே தவிர, அந்த 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க, அவங்களுக்கு கூட நிற்கணும். நீங்கள் 20 லட்சம் பின்னாடி வந்து கொடுக்குறது, இன்றைக்கி 286 நாள் கழித்து போகிறத விட அன்றைய தினம் நீங்கள் நின்றுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மக்கள் நல்ல அக்கறை இருந்திருக்கும். ஆமாம், ஒரு லீடராக அவர் வந்து அங்கே நிற்கிறாரு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த பழியும் அதையும் வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் மேலே பழியப்படுற ஒரு அரசியலாக தான் அதை பார்க்க முடியும் தவிர அதில் வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு கொடூரமான அரசியல். நம்ம பார்க்காத அரசியலாக இருக்குது. எனக்கு பார்த்துருக்கோம், அதை நார்த்தில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து ரொம்ப அந்த அரசியல் பண்ணி இப்போது ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது வந்து அருண்ராஜே சொல்கிறாரு. அருண்ராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு டைம்ஸ்னு நினைக்கிறேன், அந்த இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் உங்களுடைய வாக்கு வீதம் இல்லை, உங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயம் கட்சி மேலேனா, கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஓட்டர்ஸ் அதான் அவங்க மக்கள் வந்து எங்களை அதிகமாக விரும்புகிறாங்கிறது. அதை வந்து அவர் பொலிட்டிக்கல் வியூவாக தான் பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு நேர்மையான ஆள்னா அவர் எப்படி அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, கரூர் ஸ்டாம்பேடு ஒரு தைரியமான சம்பவம், அந்த சம்பவத்துக்கு வந்து இன்னொரு தடவை நடந்துடக்கூடாது, மக்கள் வந்து இதற்கு பதில் சொல்லுவாங்கல்ல, அதற்கான நீதியை நாம் பெற்று தருவோம் அப்படி பேசுறது வேற. அதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு அவர் சொன்ன பேட்டியை நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படிலாம் பேசுவாங்களா? ஒரு குருசியலான ஒரு மைண்டில் இருந்து அதை பேச முடியும். மனிதாபிமானம் உள்ள ஆள் இல்லை ஒரு அறம் சார்ந்த ஒரு மனிதரால் வந்து இப்படி பேச வாய்ப்பு கிடையாது. இப்படிதான் எனக்கு தோணுச்சு. சரி, இப்போ இந்த வழக்கு எதை நோக்கி போகிறதுக்கு வழி இருக்குது? ஏன்னா விஜய், ஆதவ் அர்ஜுனா, செந்தில் பாலாஜி வரைக்கும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த கட்ட விசாரணைகள் இருக்குது. இது எதை நோக்கி போகலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் போய் பார்த்த கிரவுண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ நடக்கிற ஃபைல் கேசஸ்லாம் பார்க்குறதுலேருந்து சொல்லுங்கள். சிபிஐ எந்த அளவுக்கு வழக்கு துரிதமாக நடத்துது, வேற என்ன விசாரணை நினைக்குது, எலெக்ஷன் வரைக்கும் பரபரப்பாக இருந்தது. எங்கே போகிறது, அங்கே அந்த கமிட்டி என்ன செய்யுது எல்லாமே வரும். இவர் விசாரிக்கிறது, அவங்க நிர்மல்குமார் விசாரிச்சது, புஷியானந்த் விசாரிச்சது, விஜய் இருக்கும், எல்லாரையும் பரபரம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த விசாரணை என்னவா இருக்குதுன்றது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதில் இப்படி அதுக்கு அந்த இஷ்யூவை வந்து சீர்குலைக்கிற மாரி அப்படி பேசுறதுக்கான ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதில்
ஹோப் கம்மியாக தான் இருக்குது. இதே நீதிபதிகள் அதே சிட்டிங்கில் இருந்த அதே நீதிபதிகள் வேறு மாநில கேஸுங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டதுக்கு என்ன சும்மா எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ எஸ்ஐடி ஸ்டேட் கமிஷனே விசாரிக்கட்டும், மாநில குழுக்களை விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்தா அதே நாளில் கூட நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளும் அதே அடுத்த நாளும் அதே நீதிபதிகள் இதில் பிரைமரி ஆஃபீஸ் இருக்குது, சிபிஐ கொடுப்போன்ற மாரி கொடுக்குறாங்க. அது அந்த சிபிஐ கேட்ட இன்டென்ஷனே பொய்ன்னு கோர்ட்டில் எக்ஸ்போஸ் ஆன பிறகும் அதுக்கான இது கொடுக்குறாங்கன்னா அதை இவங்க வெற்றின்னு வேறு வந்து சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிபிஐனா என்னன்னு எங்களுக்கு தெரியாதா, அது ஆர்எஸ்எஸோட கைப்பாவன்னு சொல்லி பேசிட்டு இவங்களும் அதை வெற்றின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொண்டாடினாங்க. அதுக்கான அந்த அதோட ப்ரிவிலேஜ் அனுபவிக்கிறாங்க தான். இல்லை அதுக்கப்புறம் அதே தான், அந்த ஆர்எஸ்எஸோடைய கைக்குள்ளே தான் அந்த சிபிஐ விசாரணை மூலிமா இவங்க போய் சிக்கிறாங்கிறது தான் அடுத்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு, தகவலாக இருந்தது. இப்போ அந்த விசாரணை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு ஏதோ ஒரு இடத்துல விஜய் ஏதோ ஒரு இடத்துல பிஜேபி கூடயோ ஏதோ ஒரு அலைன்ஸ்லேயோ ஏதோ ஒரு இதில் இருக்கிறதுனால கூட அந்த நியூஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த விசாரணை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போ பாஜக எதிர்பார்த்த பொற்காலம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. பாஜக வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, பாஜகவும் நாளைக்கு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாலும் நாளைக்கே வந்து இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தை வச்சுட்டு அயோத்தி கதை போகிறது இல்லை, நாளைக்கே வந்து மாநில உரிமை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இது பண்ண போகிறது கிடையாது. அவங்களும் வந்து பொறுமையாக நடத்த போகிறாங்க. அதே தான் இப்போ வந்து தாவேக ஆட்சியில் நடக்குது. குர்பானிக்கு தடை, இஸ்லாமியர்களுக்கு வந்து பிசி ரிசர்வேஷன் அது வந்து பறிக்கப்பட்டிருக்குது. திருப்பரங்குன்ற விஷயத்துலேயே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே பார்த்துட்டு சொல்லிட்டோம், ஆய்வு பார்த்துட்டு சொல்லிட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன வரப்போகுது, எல்லாமே வந்து பிஜேபிக்கு ஏதோ ஒரு இடத்துல ஃபேவராக தான். ஆமாம், 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம், சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து ஒரே 1000 ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. கன்னியாகுமரியில் வந்து அதுவாக இருக்கட்டும். இப்போது துணைவேந்தர் நியமிக்கிற விஷயத்தில் இவங்க கேட்ட யூசி மெம்பரை இணைக்கிறதுக்காக நாங்கள் சிண்டிகேட்லேருந்து ஒரு மெம்பரை இணைச்சிக்கிறோன்னு சொல்லி 5 பேர் குழுவாக அதை மாற்றினதாக இருக்கட்டும். இது எல்லாமே மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குற விஷயங்களை இல்லை, பாஜக விரும்புகிற ஆட்சி தான் இப்போ இங்கே எதுவாக நடக்கும்போது அவங்க இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கலாம்ல அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம்ல. டைல்யூட் ஆகிட்டு இருக்குது. இங்கே தமிழ்நாடு அரசியல் ஒரு அரசியல் இருந்துச்சுல, அந்த அரசியலே வந்து டைல்யூட் ஆகிருக்குது. நான் சீனியர் ஜெர்னலிஸ்ட்டை யார்கிட்ட பேசினாலும் முன்னாடி இருந்தவங்களாம் அவங்க சொல்கிறாங்க, இப்படி தான் வந்து அப்பவும் நடந்துச்சு. திராவிட அரசியல் ரொம்ப வீச்சாக போயிட்டு இருக்கும்பொழுது எம்ஜிஆருங்கிற ஒரு பிம்பம் வந்து அந்த அரசியலை மட்டுப்படுத்துது. அதே மாதிரி இப்போ விஜய்ங்கிற பிம்பம் மறுபடியும் இதே மாதிரி டைல்யூட் பண்ணுது. இப்போ இந்த நீங்கள் 2 மாதமா 60 நாளில் நீங்கள் எவ்வளோ நியூஸ் வந்து நார்த் இந்தியன் நியூஸை நம்ம பேசணும், படித்தோம், டிபேட் நடந்தது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ராமர் கோவில் ஊழலே தமிழ்நாட்டில் விவாதமாக விஜய் சேனல்லே வந்து நம்ம எதுவும் பேசினா கூட விஜய் இல்லாத எந்த நியூஸ் பேசணும், ஈரான் நியூஸ் பேசினாலும் சரி, ராம் மந்திரை பற்றி பேசினாலும் சரி, இல்லை வேற அங்கே இருக்கிற அந்த பேப்பர் லீக்ஸ் ஆச்சு அது விஷயமா பேசினாலும் சரி, அதில் வந்து போகவே மாட்டேங்குது. பிகாஸ் இங்கே வந்து அந்த விஜய்ங்கிற பிம்பம் அந்த அரசியல் உள்ள வச்சுருக்காங்க. அந்த அரசியல் என்ன செய்யுது, ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்களை அம்பலப்படுத்திட்டு இருக்கிற அரசியலை மட்டுப்படுத்தி அதை டைல்யூட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்குது. ஏபிவிபி மாணவர் அமைப்போடையும் சந்திக்கிறாரு, எஸ்எஃப்ஐயும் சந்திக்கிறாரு. அது எந்த மாதிரியான அரசியல்னு தெரியல. எஸ்எஃப்ஐ சந்திச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஏபிவிபி மாணவர் அமைப்பை வந்து முதல்வர் விஜய் சந்திக்கிறாரு. தலைமைச் செயலகத்தில் திராவிட கட்சிகள் இருக்கும்போது ஏபிவிபி உள்ள போயிருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இது வரைக்கும் போய் பார்த்துருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. போய் அவங்க நாங்கள் ஒரு 18 கோரிக்கை வச்சுருக்கோம், அதில் ஒரு 8 வந்து நாங்கள் நிறைவேற்றன்னு வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நீட்டுக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவங்க. இப்போ இவர் நீட்டுக்கு எதிராக விஜய் வந்து அவர் வீட்டுக்கே இந்த டாக்டர் அனிதா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தவர். ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க பேச்சை கேட்குறாருன்னா அப்போ இது எப்படி இருக்கும் இந்த அரசியல்? இல்லை, இந்த கரூர் இது நடந்தப்பவே வந்து அவங்க அண்ணாமலைலாம் அவங்க பாஜக ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு வந்தப்பவுமே தாவேக்கா சொன்ன நரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பிஜேபியும் அப்படிதான் பேசினாங்க. அதிமுக எதுவும் கூட்டணி வைக்கலன்ற பேர் தான் அதிமுக அந்த ஸ்டாண்டை மாற்றினாங்க. அதிமுகவும் அது வந்து தமிழக அரசு தான் கண்டிச்சு பேசினாங்க. அப்போ ஸ்டாம்பேடு நடந்த சில நாட்கள்லேயே தாவேக்காவினர் வந்து அந்த குடும்பத்தை அணுகி நீங்கள் பேட்டி கொடுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த நிதியுதவி கிடைக்காதுங்கிறதெல்லாம் அப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அவங்கள இங்கே சென்னைக்கு வர வச்சு மாமல்லபுரம் வர வச்சு பார்த்துருக்குறாரு. 286 நாள் கழிச்சு இப்போ நாளைக்கு முதலமைச்சராக அங்கே போகிறாரு. இப்போ விஜய் அங்கே போகக்கூடாதுன்னு யாரும் கேட்கல. ஆனால் நீதிமன்றத்தில் விஜய் போகக்கூடாதுன்னு திமுக கேட்டதாலாம் வாதங்கள் முன்வைக்கப்படுது. இந்த 286 நாளுமே இந்த கரூர் குறித்து வந்து ஒரு கான்ஸ்பிரசியை வந்து உருவாக்குறதுல ஊடகங்களுக்குமே ஒரு பங்கு இருக்கிற மாதிரி தான் நமக்கு புரியுது. டே 1லேயே வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து இவங்க பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ நாளைக்கும் வந்து விஜய் இதுதான் பேச போகிறாரு. இது வந்து என்ன மாதிரியான சூழல்களை இந்த வழக்கில் ஏற்படுத்தும்? ஏன் வந்து
இந்த 286 நாளுமே இந்த கரூர் ஸ்டாம்பேடு குறித்து மட்டும் ஊடகங்கள் அவங்களுக்கு தெரிந்த உண்மைகளை கூட மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பேசாமல் ஒரு கான்ஸ்பிரசிக்குள்ளேயே இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. முதல் நாள் அந்த முதல் ஒருத்தர் இறந்துட்டார், 2 பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வரும்போதே இப்போ தாவேக்கால தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கிற ஃபெலிக்ஸ் அவர்கள் அவங்க வந்து அவர் சேனலில் அப்பயே வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி வந்து அன்பில் மகேஷ் 10 நிமிஷத்தில் அங்கே வந்தார், முதல்வர் எப்படி நைட்டோட நைட்டாக வந்தார், மற்றவர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்ற இவர் விஜய் 10 நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி எப்படி அங்கே போனார் அப்படின்ற கான்ஸ்பிரசியை கிளப்பிட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து இந்தமாரி கத்தி கொண்டு வந்ததா, தண்ணி கொண்டு வந்ததா, இந்தமாரி விஷயம் மாவட்ட செயலாளர் மனைவி அப்படி பேசுனது ஃபெலிக்ஸும் பேசியிருக்காரு. அதை இது வந்து என்னன்னா, இது ஒரு எதனால் அதை நம்புறாங்கன்னு தெரியல. ஆனால் விஜய் மாரி ஒரு ஆள், அவர் சினிமாவில் வந்து ஃபுல்லாக அது வெறும் நெகட்டிவிட்டி கம்மி இல்லை அவங்க ரசிகர்களுக்கு. அவர் என்ன சொன்னாலும் செய்யணும், அவர் என்ன சொன்னாலும் அவரை அதான் காலில் விழுந்துட்டு அவரை போய் பார்க்கணுன்னு துடிக்கிறவங்க. இவ்வளோ க்ரௌடு இருக்குது, எதனா ஆயிரும் அப்படின்னு குழந்தைய கூப்பிட்டு போய் குழந்தைய தொலைஞ்சது இது ஆனவங்க அந்த சென்ஸ் இல்லைல்ல அவங்களுக்கு. குழந்தைய இந்த க்ரௌடுக்குள்ளே கூப்பிட்டு போனால் என்ன ஆகுன்றதுல அதெல்லாம் தாண்டி தானே அந்த ரசிகர் அந்த மோகத்தில் போய் அவரை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்குள்ளே போகிறாங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறவங்க அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. அவர் பரப்புகிற ஒரு செய்தியை வந்து நம்ப மாட்டாங்கன்றதுல ஒரு ஆச்சரியம் கிடையாது. இன்றைக்கி அவர் மறுபடியும் கரூருக்கு போயும் அந்த ஊடகங்களுக்கு தனி பங்கு இருக்குது, அதை நான் பேசுகிறேன். இன்றைக்கி அவர் நாளைக்கு மறுபடியும் இன்றைக்கி மறுபடியும் அவர் கரூருக்கு போயும் இதே தான் இந்தமாரி எதுவும் ஒன்று சிம்பாலிக்காக சொல்லுவார். திமுக தான் அதுக்கு காரணம், இதை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டோம், இல்லை இந்த வடுவு ஆறாது, என் கூடயே நான் கூடயே இருப்போன்றது. அங்கே இதை பேசும்போது மறுபடியும் இது நம்பப்படும். இது என்ன ஆகும்னா, விசாரணையில் இவங்களை டீமை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா தாவேக்காவோட நெக்லிஜென்ஸ்னு அவங்களால எப்படி சொல்ல முடியும்? தாவேக்கா வந்து தண்ணி கொடுக்கலன்னு எப்படி சொல்லுவாங்க? விஜய் நாங்கள் கத்தனோம், கூப்பிட்டோம், செருப்புத்தி கடிச்சோம், ஆனால் விஜய் எங்களுக்கு திரும்பி பார்க்கலன்னு எப்படி சொல்லுவாங்க? எங்க தப்புனாலதான் நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த குருவிஷ்ணுவோட அத்தா அப்படி சொல்றாங்க. இல்லைன்னா இவங்க கலப்புற கான்ஸ்பிரசி அவங்களும் சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்கல்ல. விஜய் மீது ஒரு கரையை படாம இல்லை அந்த கரையை தொடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தான் பண்றாங்க. இந்த உருவாக்குனது இது மீடியா பண்ணுச்சு. அன்னைக்கு நான் காலையிலேருந்து கூட்டம் அங்கே நைட்டு வரைக்கும் இருந்ததுக்கு காரணம், பார்த்துட்டு 12 மணிக்கு வராங்க, 10 நிமிஷம் பார்க்குறாங்க, வரல லேட் ஆகும்னு கிளம்புவாங்கல்ல, அப்புறம் வந்துக்கலாம்ப்பா அப்படின்னு போவாங்களே. போகாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஒரு வீட்லேயும் ஒரு வீட்லேயும் டிவியில் வந்து லைவ் ஆகிட்டே இருக்கு. வந்துட்டு இருக்கிறாரு, இங்கே வந்துட்டார், அங்கே வந்துட்டாருன்னு மீடியா பண்ண ப்ரொபகண்டா. அந்த ஒரு சினிமா பாட்டை போட்டு அவர் விஜயோட பாட்டையே போட்டு இல்லை அவங்க கட்சியோட பாட்டையே போட்டு அந்த கட்சிக்காரங்க வந்து அங்கே இருக்கிறவங்க கலையக்கூடாதுன்றதுக்காக ஸ்பீக்கரை கொண்டு வந்து வேலுச்சாமிபுரத்தில் அங்கேயும் இங்கேயும் போட்டு இப்படி அவங்கள புஷ் பண்ணுறது இருக்குதுல்ல, இங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்றத புஷ் பண்ணுறது இருக்குதுல்ல, அப்படி புஷ் பண்ணி தான் அது நடந்தது. இப்பயும் நீ இந்த விஷயம் வந்து இப்படி தான் பார்க்கணும், இது ஒரு சதி, இது வந்து எவரும் வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, உனக்கு கண்ணு தெரிஞ்ச உண்மை இருக்கும். நீ தண்ணி இல்லாமல் தவிச்சிருப்ப, அது இப்போ பேச முடியாது உன்னால. நீ வந்து யாரோ ஒன்று மிதிச்சிருப்பான், கூட்டம் இல்லாமல் தான் மிதிச்சிருப்பான், இல்லை நீ மிதிச்சிருப்ப பேலன்ஸ் இல்லாமல். அந்த விஷயங்களை பேச விடாம இதுதான் இதை வந்து மனசுல போட்டு ரொப்பது, இதை மண்டையில போட்டு ரொப்புற வேலையை தான் பண்ண போறாங்க. இதனால இன்வெஸ்டிகேஷன் வந்து அதெல்லாம் பாதிக்க தான் செய்யும். இந்த நார்த்தில் பார்த்த அந்த கோடி மீடியான்னு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை அது தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படிங்கிறது. இப்போ நான் அது வந்து முழுசாக அதை கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன நியூஸ் நடக்குது, நேற்றுக்கு நடந்த ஒரு நியூஸாக இருக்கட்டும், நேற்றுக்கு அந்த செந்தில் பாலாஜி கேஸுக்குள்ள வழக்காகட்டும், 13 லட்சம் கத்தையாக பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கோர்ட்டில் அதை பற்றி எந்த நியூஸுமே அரசு தரப்பு வக்கீல் வந்து வைக்கவே இல்லை. ஆனால் இங்கே வந்து பிரேக்கிங் நியூஸாக அது வந்து திரும்ப ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது உங்கள் மக்களோட மனசில் செய்தி சேனல்கள் எல்லாமே கொடுக்கறது சரியான நியூஸ் தான் கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய சேனல் அவன் பொய்யா சொல்லுவான் இந்த நம்பிக்கையில் இருந்தான். அவ்வளோ பெரிய சேனலில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற சேனலில் விஜய் எங்கள் ஒரு ரட்சகர் வர்ற மாதிரி ஒரு இயேசு பிதா வருகிறார், அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு மியூசிக்கு, அது ஒரு வைபாகிற ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா அவர் மேலே நமக்கு நெகட்டிவாக எந்த வித தாட்ஸுமே இல்லை, அந்த மாதிரி நமக்கு எந்த செய்தியும் இல்லை. கூடுதலாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி பாசிட்டிவாக பேசக்கூடிய அந்த மாதிரி பேச்சுகளும் பரப்புது. இதெல்லாம் சேர்த்து அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை கூடுதலாக தள்ளுது. சாதாரணமாக ஒரு காலேஜில் ஒரு பையன் வந்து பார்க்கணும்னு நினச்சான்னா அதை ஒரு 4 பேரை ஆக்குறதுல வந்து அன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து முக்கியமான பங்கு வகிச்சது. அந்த அத்தனை பெரிய க்ரௌடை உள்ளே கொண்டு வந்து அந்த சந்தில் நிப்பாட்டினதில் புதிய தலைமுறை முதல் பல முக்கியமான ஊடகங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. வேற எங்கேயுமே நான் பார்க்காதது, மூடின கேட்டை அங்கே வந்து கேமரா வச்சுட்டு உட்கார்ந்தது முதற்கொண்டு அவர் வெளியில் வந்து திரும்பி ஓடுறது வரைக்கும் அவர் வந்து லைவ்ல காட்டிட்டு இருக்கிறாங்க. அது அதுக்கப்புறமும் வெக்கமே இல்லாமல் தொடர்ந்துச்சு. இப்போ தான் எனக்கு வந்து புரியுது, கோடி மீடியான்னு இல்லை, தமிழ்நாட்டிலையும் அது மாதிரிலாம் நடக்குது, அப்படியும் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ கண்ணார பார்த்துறேன். கிட்டத்தட்ட அந்த நேரம் வந்து வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்பில் நிறைய நியூஸ் பரவிச்சுன்னா இப்போ வந்து இன்ஸ்டாவில் அன்னைக்கே சொல்கிறாங்க அந்த பையன் ஆம்புலன்ஸ் வேணும்னு சொன்னான், ஏன்ப்பா சீக்கிரம் வந்தேன்னு கேட்டதுக்கு 12 மணிக்கு வருவாங்க அப்படின்னு தானே புஷி ஆனந்த் சொன்னார். அப்புறம் சோஷியல் மீடியாவில் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு. இப்போ நேற்றுக்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் வந்து டிவி டிபேட்டில் வந்து சொல்கிறாரு, அஃபிஷியலாக நாங்கள் 3 to 10 தானே போலீஸ்கிட்ட கொடுத்துருக்குறோம், நீங்கள் எப்படி அப்படி ப்ளேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்காரு. அஃபிஷியலாக நீ 3 to 10 கொடுத்தியா, 7 to 10 கொடுத்தியா, 10 to 12 கொடுத்தியான்னு யாருக்கு தெரியும்? பொதுமக்களுக்கு போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல பார்த்துட்டு வர போறாங்க எல்லாம் போலீஸ்க்கு கொடுத்ததை வச்சு அங்கே வரப்போகிறாங்க. நீ அவரே சொல்றாரு 12:45க்கு ஒரே சொன்னாரு லோக்கல் டிவிக்கு ஐடி எல்லாமே வந்து ட்விட்டர்ல கூட அவங்க போஸ்ட் ஆமா, பண்ணிருந்தாங்க. போட்டிருக்காங்க. இது வந்து தன் குற்றத்தை இன்னும் ஏற்றுக்கிறாத, அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு மனநிலை. அந்த மனநிலைக்கு நல்ல ஒரு உகந்த விதமாக ஒரு அழகான ஒரு ஸ்டேஜை உருவாக்கி கொடுத்ததுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஊடகங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. கரூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது நீங்க சொல்றது வந்து சில புரியப்படுது. எப்படியெல்லாம் பின்பங்கள் உருவாக்கப்பட்டுச்சு, எப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசுறோம். ஆனா அல்டிமேட்டா நம்ம பேசுறது தான், மோடி மனசு வச்சா மட்டும்தான் இந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். மோடி மனசு வைக்கணும்னா அதுக்கு வந்து மோடிக்கு எதிராக தாவேக்காங்கிற ஒரு கட்சி இயக்கணுங்கிறது அது நிச்சயமா நடக்க போறதில்ல. அது நடக்க போறதுனால விசாரணைங்கிறதும் சீக்கிரம் முடிய போறதில்ல. உண்மையாவே யார் மேல தப்பு அப்படிங்கிறத சொல்ல போறது இல்லை. ஆனா மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, எல்லா விஷயங்களும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமா இதுக்கான விடைங்கிறது மக்கள் மன்றத்துல அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்மளும் நம்புவோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.